சிவகாசி பட்டாசு கடை விபத்து சம்பவம் தொடர்பாக மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசி பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பெண்கள் உள்பட 8 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். இதையடுத்து பட்டாசு கடையை குத்தகைக்கு எடுத்த ஆனந்தராஜ், செண்பகராமன் ஆகியோர் இன்று காலை கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் பட்டாசு கடை ஊழியர்கள் சுனில், சரவணன், பாலசுப்ரமணியன், பழனிவேல் ஆகியோரையும் போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சிவகாசி பட்டாசு வெடிவிபத்து நடந்த இடத்தில் பாதிப்படைந்த தனியார் ஸ்கேன் சென்டரை சிவகாசி அரசு மருத்துவ அலுவலர் பிரகலநாதன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஸ்கேன் சென்டரில் உள்ள கருவியில் இருந்து கதிர்வீச்சு தற்போது வெளியேற வாய்ப்பு இல்லை எனவும், பாதிப்படைந்த ஸ்கேனரை அகற்றும் போதுதான் கதிர்வீச்சின் தன்மை தெரியும் எனவும் தெரிவித்தார். மேலும் இதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறினார். ஸ்கேன் சம்பந்தப்பட்ட சில அலுவலக ரிப்போர்ட்டுகள் அனுப்புறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரேடியேஷன் அந்த மிஷினை யூஸ் பண்ணுற அந்த டைமில் மட்டும், அந்த சில செகண்டுங்க மட்டும்தான் வரும், மற்ற நார்மல் கண்டிஷனில் அது வராதுங்கிறாங்க. அது எவ்வளவு தான் டேமேஜ் ஆனாலும் அதுலேருந்து ரேடியேஷன் வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தில் வெடிபொருட்கள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு நடத்தினர். மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் சரவணன், சாதுகான், போர்க்கர் ஆகியோர் பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்களின் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்து சென்றனர்.